ஹாய் கைஸ், நெதரில் காலடி எடுத்து வச்சிட்டோம். இது வரைக்கும் 3 அட்டெம்ப்ட் பண்ணிட்டேன். 3வது அட்டெம்ப்டில் தான் வந்திருக்கேன் நெதர்க்குள்ளேயே. ஓகே, போவோம். எவனாவது இருக்கானா? இப்போ எனக்கு ஃபார்ட்ரஸ் கிடச்சிருச்சுன்னா போதும், நெதரோட வேலை முடிஞ்சிடுச்சு. இங்கே அவன் பேர் ஏதோ வருமே, வெதர்ஸ்டோம் வரமாட்டான், அதனால் பிரச்சனை இல்லை, ஈஸியாக சுற்றலாம். இந்த சோல்சான் வேண்டியை விட்டு வெளில போனோம் ஃபஸ்ட்டு. அவ்வளோதான், மேலே வந்துட்டோம். இப்போ ஒரு ஃபார்ட்ரஸ் இல்லைன்னா பேஸ்டின் கண்டுபிடிக்கணும். ஃபார்ட்ரஸ் கண்டுபிடிக்கிறது அது ஈஸி தான், பேஸ்டினை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். இப்போ என்கிட்ட இருக்கிற கடைசி போர்ச்சாப் 2 தான் இருக்குது. என்னடா இது, நான் நினைக்கிறதாவது? ஆமாம், நான் நினச்சது தான். பெசால்ட் பயம். சரி, மேக்மா கியூப்லேருந்து க்ரீமாக தான் எடுத்துகிட்டு போவோம். க்ரீம் தான் முக்கியம். எவ்வளோ கார் துப்புவோம் தானே. கார் துப்புறதுல ஸ்பெஷலிஸ்ட்டு நம்ம கேஸ்ட்டு தான். எங்கே அவன் தான் துப்ப வந்திருப்பான். ஓடு, லாவால் அடி வாங்கியாச்சு. அதாவது செத்தடி அடி வாங்கிச்சு, சொத்துலேயே அடி வாங்கியாச்சு. குத்துறதுக்கு வந்துட்டானுங்க பாருங்கள். அவ்வளோதான், நெருப்பு, நீல நெருப்பு பத்திக்கிச்சு. கடைசியால் சுத்தவர் வெடிச்சிடாதான். ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சிட்டேன். செத்து ஒரு அடியில் செத்துருச்சு. கம் பவுடர் கொடுத்துருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட். யார் ஆண்டுனா முதுகில் நோண்டுனா செத்துருவேன். ஓகே, இந்த பக்கம் இருப்பாங்க தேவையில்ல. ஆப்போசிட் சைடில் போகணும். ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இப்போ 3 கோல் தான். ஏன்ஷியல் டிபரி மைண்ட் பண்ணணும். பேஸ்டினை கண்டுபிடிச்சி அதுலேருந்து அப்கிரேட் டெம்ப்ளேட் எடுக்கணும். ஃபார்ட்ரஸை கண்டுபிடிச்சி பிளேஸ் ராட் எடுக்கணும். இந்த 3 கண்டுபிடிச்சிட்டோன்னா நெதர் வேலை முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம நிம்மதியாக போகலாம். இப்போ ஏதாவது நல்ல இடம் கிடைக்குதான்னு பார்க்குறேன். அதாவது ஏதாவது ஃபார்ட்ரஸ் பெஸ்டிங். ஃபார்ட்ரஸ்னால் ஈஸியாக பேஸ்டினை கண்டுபிடிக்கணும். அதுவும் ட்ரெஷர் பேஸ்டினை கண்டுபிடிக்கணும். சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டேன். சரி, ஸ்ட்ரைடர் கீழே இருந்தான், அவனை பிடிச்சி சேடில் போட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா லாவாக்கு நடுவில் போயிட்டான். இதுக்கு மேலாம் பிடிக்க முடியாதுன்னு சொல்லி விட்டுட்டான் அந்த பிளானை. இங்கே வர போட்ட போது யா ஃபுட்டு வேற எடுத்துகிட்டு மறந்துட்டேன். ஃபுட்டு இல்லை. ஃபுட்டுக்கு என்ன பண்ணுறது, எதுவும் பண்ண முடியாது. இப்போ நமக்கு ஒன்று ஹார்லின் அடிக்கணும். ஹார்லின் அடித்து அவன்கிட்ட போர்ச்சாப்பை வாங்கணும். இல்லைன்னா பேஸ்டினை கண்டுபிடிச்சி அங்கேருந்து கோல்டன் கேரட்டை திருடணும். இது 2 தான். என்னடா இவ்வளோ பெரிய சோல்சால் வேலையாக இருக்குது, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லைடா உங்களுக்கு தான். சரி, பார்ப்போம் ஏதாவது கிடைக்குதான்னு. முட்டு சந்து போச்சு. பின்னாடி வேற ஒருத்தன் வரான். ஓடிட முடியுமா? ஐயோ, ஃபுட்டு வேறு கொஞ்சம் கூட இல்லை. அடைச்சிட்டு நம்ம சஸ்பீஷியஸ் 2 தான் செய்ய முடியாது. 2 செய்ய முடியுமே. ஏங்க அந்த கிராஃப்டிங் டேபிள் விடுறா, கீழே போடுறா. கீழே போட்டு பவுல் செய். பவுல் செஞ்சாச்சு. இப்போ 2 மஷ்ரூம் வைக்கணும். மஷ்ரூமை குடி.
இதுவே சஸ்பீஷியஸ் 2 குடிச்சிருந்தானா இந்நேரம் ஃபுல் ரீஜன் ஆகிருக்கும். அதாவது ஃபுல் ஹார்ட்டும் வந்திருக்கும், ஃபுல் ஹங்கரும் வந்திருக்கும். கொஞ்சம் கூட இடமே இல்லை. பண்டில் தான் இப்போ நமக்கு இருக்கிற ஒரே வழி. எல்லாத்தையும் பண்டிலில் தூக்கி போடு. கிராஃப்டிங் டேபிள் எடுத்து தேடுறதுக்கு போக வேண்டியதான். ஓப்பனிங் வந்துடுச்சு. இங்கே வர்றா படிக்கட்டு போகுது. செத்துப்பா. படா எப்படா அவர் அடித்து செத்துருவேன். கோட்ஸ் இருக்குது, மைன் பண்ணலாமா இல்லை வேணாம்? ஏதாவது இருக்குதான்னு சுற்றி முற்றி பார்ப்போம். ஒரு ஃபார்ட்ரஸ் சிவப்பு கலர் பயம்டா. இந்த பயம் பேர் ஒரு பாம் பயமா? டேப்பிள்டு ஃபாரஸ்டா? உட்டெல்லாம் இருக்குது. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா? முட்டு சந்தில் விட்டானுங்க, ஒன்றுமே இல்லை. எங்கேயாவது உடச்சிட்டு போய் பார்ப்போம். இருந்தாலும் நல்லாயிருக்கு. ஓட 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 ஏன்ஷியன்ட் டிகிரி கிடச்சா அப்படியே நல்லாயிருக்கும். ஒன்றா ஒரே ஒரு ஏன்ஷியன்ட் டிகிரி போட்டு கண்டுபிடிச்சிட்டேன். கஷ்டமானதை கண்டுபிடிச்சிட்டேன். ஈஸியானது எதை செய்யலாம்? பூத்து செய்யலாமா, தொப்பியை செய்யலாமா? சரி, தொப்பியை செய்வோம். ஆல்ரெடி ஒரு பூட்ஸ் இருக்குது. உட்காந்துட்டு வரும். ஓகே, கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. மறுபடியும் உக்காந்துட்டு பண்ணுறேன் பாருங்க. இப்போ வந்து போகிறோம். ஒரு ஸ்வாடு செஞ்சுக்கிட்டு போகிறோம். எங்களை ஸ்டிக்குங்களா? அவ்வளோதான். ஸ்டிக்கெல்லாம் எடுத்து வை. கிளம்புறோம். வரோன்னு சொல்லு. திரும்ப வரோன்னு சொல்லு. லாபா பக்கெட் எடுத்துகிட்டு போகலாமா? என்ன சொல்கிறீங்க? பிகாஸ் எவனையாவது நம்ம தொட்டோன்னா அவன் நம்மளை முடிச்சிருவான். அவன் கூட்டாளியை கூட்டு. அதனால் என்ன சொல்கிறீங்க? சரி போகலாம். கொஞ்சம் முன்னாடி போய் இது அங்கே கீழே கேப் இருக்கும். சொல்லலைமா பிரிக்க ஜஸ்ட் மிஸ். சின்ன கேப்பாக இருந்தது. ஓகே, இப்போ நம்ம கோல்டெல்லாம் ஜஸ்ட் கோல்டு. எவன்ட்டையும் அடி வாங்கக்கூடாது. செஸ்ட்டு எங்கே இருக்குது? ஒரு செஸ்ட்டு கூட கண்ணில் படலையே. இவங்க பண்ணுறானுங்க. இப்போதைக்கு கிராவல் தான் இருக்குது, வேறு பிளாக்கே இல்லை. கீழே ஒருத்தர் நின்றுட்டுருக்கோம். அவனை அடித்தா கூட்டமே கிளம்பிடும். அதனால் தொடாமல் கீழே போகணும். ஆகலையும் நமக்கு ஃபுட்டு கிடச்சிடுச்சு. ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிப்போம். ஐயோ குழியாக இருக்கே. இதுக்கே பிளாக்கெல்லாம் காலியாகிடுச்சு. வுட்டு தான் இப்போ டார்க் வுட். கிட்ட வேட இவன் அடித்தா எவன் வர மாட்டீங்களாடா? எங்கடா போகிற? ஏய், இந்த பிளாக் உடச்சிடலாம். அப்புறம் மேலே ஏறி நம்மள அடிச்சிடுவோம். இல்லை வரல. ஓகே, தைரியமாக அடிக்கலாம். கிட்ட வாடா, கிட்ட வாடா, கிட்ட வாடா.
அடியும் கிட்ட வர சொன்னால் தூரமாக போயிட்டு கேடா. ஓகே அருமை. என்னோட ஃபுட்டே ட்ராப் பண்ணல. டேய் ஏன்டா இப்படிலாம் பண்ணுற? என்னடா? ஐயோ சரி நெதர் வாட்டாவது இருக்கே, அதையாவது எடுத்துப்போம். வேறு ஏதாவது? அங்கே ஒரு கோல்டு செஸ்ட் இருக்குது. வேறு எங்கேயாவது இது இருக்கா? நாயகன் மீண்டும் மரான் 8 திக்கும் பயந்தானே. அப்படி ஒரு பிளான் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒருத்தனை அடிச்சிடனா போதும். ராஜாசன் மீண்டும் மேரான் என்ன கொண்டவன் இவன் தானே. இதுதான் சொன்னேன், எல்லாரும் இங்கே வந்துடுவானுங்க. ஈஸியாக அடித்து நம்ம லூட்டு எடுக்க போயிடலாம். எப்படி நம்ம பிளானு? நாயகன் மீண்டும் வரான் 8 திக்கும் பயந்தானே. இப்போ என்கிட்ட இருக்கிற மிச்சம் மீதி எல்லாம் வச்சு சாப்பாடு செய்யணும், வேறு வழி இல்லை. ஃபஸ்ட்டு ப்ரெட்டு சாப்பிட்லாம். ஓகே அடுத்து வந்து ஸ்டூவையும் குடிச்சிடலாம். ஓகே எல்லாத்தையும் தூக்கி பவுச்சுக்குள்ளே போட்டுடலாம். கிராஃப்டிங் டேபிளையும் தூக்கிடலாம். வாங்கடா நீங்களா, நான் பார்த்துட்றேன். வீட்டில் ப்ரூட்லாம் இருக்காங்க. ஐய் யாரா இவன்? டேய் கொஞ்சமாக சவுண்டு வரைக்க விட்றா, காது வலிக்குது. உங்கள் தாத்தாலாம் அடிக்கிறானுங்க போட்டு. கிராஃப்டிங் டேபிள் முக்கியம். உடச்சிக்கிச்சு, ஒரு கத்தி உடச்சிக்கிச்சு. அதனால தான் இன்னொரு கத்தி செஞ்சு. கிரிட்டியல் ஹிட்லாம் பண்ண முடியாது போலயே. பரவாயில்ல, பின்னாடி ஒருத்தர் நின்று நமக்கு ஹெல்ப் பண்ணுறான் பாருங்க. பீக்லேன் அட்ரா 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 அட்ரா. ப்ரூட்டுக்கு நல்லா டேமேஜ் போகுது. இப்போ அவனுங்களை அப்படியே கீழே வர வச்சிட்டோன்னா போதும், ஈஸியாக வச்சிடலாம். ஐயோ பாருங்க காய்ஸ், கொச்ச 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 கொச்சுட்டு இருக்கானுங்க. எத்தனை பேர்? டே ஃபுட் இல்லைடா, கொஞ்சம் பார்த்து கொடுங்கடா. ஃபுட் இல்லைடா, கொஞ்சம்டா. ஃபுட்டே இல்லை. ஷீல்டு வேறு எப்போனா உடையிற நிலமையில் இருக்குது. அதாவது இவனுங்க பண்ணுற வேலையில் என்சான்மெண்ட் போட்ட ஆரோலாம் அவ்வளோதான் சுட்டுருவானுங்க. டேய் ப்ளீஸ்ரா கொஞ்சம் பார்த்து விடுங்கடா. ஐயோ அடிக்கிறானுங்களே போட்டு, எந்திரிக்க கூட விட மாட்டேங்கிறானுங்க. கொஞ்சம் கூட வச்சு அடி 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 தான் அடிக்கிறானுங்க. ஓகே அங்கே என்ன பண்ணுவோம் அதே மாதிரி தான் இங்கேயும். பிளாக்கை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு பண்ண வேண்டியதான். அடிக்கிறானுங்க, வெறியா வருது. டேய் கிட்ட வாங்கடா, டேய் வாங்கடா, நீ என்னன்னு பார்த்துடலாம். உய் சும்மா பேச்சு சொன்னால் அடிக்கிறானுங்கடா. என்ன நீங்கள் மட்டும் அடிப்பீங்களா? தைரியமான ஆம்பளையாக இருந்தா என் முன்னாடி வாங்கடா. இதை பாரு, நான்லாம் என்ன சொல்கிறது, சஸ்பீஷியஸ் டூ சேர்த்து கூட ஒரு திங் இல்லாமல் இருக்கேன். டேண்டலைன் இருந்திருந்தா நான் இவ்வளோ அசிங்கப்படுறதா இருந்திருப்பேனா? ஓகே கைஸ், இதோட முடிச்சுப்போம்.
நான் அடுத்த பாட்டில் காட்டுறேன். இந்த பிக்ல நல்லா சாவடித்து இந்த பேஸ்டியன் லூட் பண்ணனா இல்லையான்றது. ஓகே, அடுத்த பாட்டில் சந்திப்போம். பாய்.